திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள களம்பூர் பேரூராட்சி செயல் அலுவலர் உமா மகேஸ்வரி மக்கள் பிரதிநிதிகளை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அவர் சரிவர பணிக்கு வருவதில்லை என கூறி பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் செயல் அலுவலர் அறைக்கு பூட்டு போட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் செல்வி என்ற தூய்மை பணியாளர் சாலையை கடக்க முயன்றபோது தனியார் கல்லூரி ஊர்தி மோதி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் வெடி ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். இதேபோல் சிவகாசி அருகே ஈஞ்சார் கிராமத்தில் உள்ள மத்தாப்புகள் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அறை முழுவதும் சேதமடைந்தது. கோடைக்கால சாகுபடி பயிர்களை காப்பாற்றிட முழுமையான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கும்பகோணம் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்த உத்தரவாதமான மின்சாரம் எங்களுக்கு 14 மணி நேரம் என்ற மின்சாரம் கிடைக்காத காரணத்தினால் காவிரி சமவெளி மாவட்டங்களுடைய பல பகுதியில் இன்றைக்கு பயிர்கள் கருகி கொண்டிருக்கின்றன. இதற்காக நாங்கள் வெள்ளிக்கிழமை கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் மனு அளித்து எங்களுக்கு மும்முனை மின்சாரம் உத்தரவாத மின்சாரம் 14 மணி நேரம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் நாங்கள் கும்பகோணம் தமிழ்நாடு மின்வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் சந்தேகப்படும்படியான நபர்களின் வீடுகளில் மோப்ப நாயுடன் புகுந்து காவல்துறையினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் பதுக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குழந்தைகள் தெருவில் விளையாடும் போது அவர்களை பெற்றோர்கள் கவனமுடன் கண்காணிக்க வேண்டும் எனவும் ஒலிபெருக்கி வாயிலாக காவல்துறையினர் அறிவுறுத்தினர். தென்காசி நகரப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி அருகே சொகுசு மதுக்குடம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவர் என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் மது குடிப்பக விவகாரம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். கரெக்டாக கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 20-30 அடிக்குள்ள தூரத்தில் எதிர்த்தாப்புல இப்படி அமைச்சிருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு புறம்பான செயல். இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாது மாணவர்களும் அதிகப்படியாக பாதிப்படைவார்கள். ஆகவே இதை எதிர்த்து நாங்கள் இன்னைக்கு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இதில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பள்ளிகள் திறந்த உடனே மாணவர்களையும் பொதுமக்களையும் திரட்டி கண்டிப்பாக அந்த பாரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி அதை அகற்றுவோம் என்று இதன் மூலமாக கூறிக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகை கௌதமி புகார் மனு ஒன்றை அளித்தார். புகார் யார் மீதானது, எது தொடர்பானது என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஏலச்சீட்டு நடத்தி பணமோசடி செய்ததாக கூறி முருகன் என்ற நடிகர் விஜய் கட்சியின் நிர்வாகியின் வீட்டுக்கு பூட்டு போட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. பள்ளிக்கூடத்துல முருகன்றவர் சீட் நடத்திட்டு இருந்தாரு. கடைசி சீட்டு தரேன் சொல்லிட்டு தராமலே விட்டுட்டாரு. ஜென்ஸுங்கெல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நாங்கள் வீட்டை போட்டோம். நாங்கள் இன்னமும் கேட்டு அவரை கொடுக்கல. திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தாச்சு, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, இங்கே டவுன் போலீஸ் மனு கொடுத்தாச்சு, இவனுங்க கேட்டு பார்த்தாச்சு. யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல. 20 லேடிஸ் மொத்தமே இந்த தெருவில் சேர்ந்து வந்தா மொத்த பேருமே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளின்படி கடலூர் மாவட்டத்தில் முதல் 10 இடங்களை தனியார் பள்ளிகளே பிடித்துள்ளன. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்திறன் மேம்பாட்டை அதிகரிக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.